வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம். வியக்கத்தக்க ஆரோக்கியமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய பழம் பப்பாளி பழம் அப்படின்னா அது உண்மைதான். ஆனால் பப்பாளி பழம் நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை கொடுத்தாலும் அதை அளவுக்கு அதிகமாக உட்கொள்வது நமக்கு பெரும் தீமைகளை விளைவிக்கும். பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏல தொடங்கி விட்டமின் பி, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே வரைக்கும் ஏராளமான விட்டமின் சத்துக்கள் காணப்படுகிறது. இதனுடன் கலோரிகள், கொழுப்பு சத்து மற்றும் புரதம், கார்போஹைட்ரேட் போன்ற ஊட்டச்சத்துக்களுமே கிடைக்குது. பப்பாளி பழங்களை நம்ம சாப்பிடும்போது செரிமான அமைப்பு நமக்கு சீராக இருக்கும். இது தவிர பப்பாளி பழம் நமக்கு இருக்கக்கூடிய நீரிழிவு பிரச்சனையை சரி பண்ணும். அதே போல் புற்றுநோயை சரி பண்ணும், இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும், ரத்தத்தில் பிளேட்லெட்டுகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு பப்பாளி இலை சாரெல்லாம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஆனால் பப்பாளி இலை சாறையோ பப்பாளியோ அளவுக்கு அதிகமாக உட்கொள்வது தீமையை கொடுக்கும். ஸோ அப்போ பப்பாளி எந்தெந்த அளவுகளை நம்ம எடுத்துக்கணும், பப்பாளி சாறை எந்தெந்த அளவுகள் எடுத்துக்கணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும், எந்தெந்த உணவுப் பொருளோட பப்பாளியை சேர்த்து சாப்பிட்றது நல்லது, எந்தெந்த உணவுப் பொருளோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற அனைத்து தகவல்களையுமே தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாக மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம ஒரு நாளில் எவ்வளவு பப்பாளி சாப்பிடணும், எந்த அளவுக்கு பப்பாளி சாப்பிட வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஒரு நாளைக்கு 100 கிராம் முதல் 120 கிராம் வரைக்கும் பப்பாளி அந்த அளவில் மட்டும்தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்றத நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இந்த 100லிருந்து 120 கிராம் அந்த அளவை தவிர்த்து அளவுக்கு அதிகமாக பப்பாளி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பலன் கிடைக்கிறதுக்கு பதிலாக நமக்கு தீமை தான் கிடைக்கும். இது தவிர பப்பாளி இலையினுடைய சாறு நம்ம குடித்து வந்தோம் அப்படின்னா தினமும் 5லிருந்து 6 ஸ்பூன்கள் மட்டும்தான் பப்பாளி இலை சாறு குடிக்கணும். பப்பாளியை நம்ம எப்போதுமே சாப்பிடுவதற்கு 2லிருந்து 3 மணி நேரத்திற்கு முன்னாடி சாப்பிடணும், அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறமாக தான் பப்பாளி பழத்தை சாப்பிடணும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் பப்பாளி சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக பப்பாளியை நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படி ஒருவேளை அளவுக்கு அதிகமாக நம்ம பப்பாளி பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய உணவு குழாயை சேதப்படுத்தலாம். காரணம், பப்பாளி பழத்தில் லேட்டெக்ஸ் மற்றும் பாப்பைன் என்ற கலவை இருக்கு. இது கார்போஹைட்ரேட், கொழுப்பு மற்றும் புரதத்தை உடைக்கிறதுக்கான வேலையை செய்யுது. ஆனால் அதிகப்படியாக பப்பாளி பழத்தை சாப்பிடுவது தொண்டைக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய அபாயத்தை அதிகரிக்கும். அது என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய உணவு குழாயை சுருங்க வச்சிரும் அப்படின்றத ஆராய்ச்சி ஒன்றில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால பப்பாளி பழத்தை அளவோடு சாப்பிட வேண்டியது அவசியம். அளவுக்கு அதிகமாக பப்பாளி பழத்தை சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். ஸோ லூஸ் மோஷன் ஏற்படும். பப்பாளியை அதிகமாக சாப்பிடுவது எப்போதுமே உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும். அதன் அதிகப்படியாக நுகர்வு காரணமாக வயிற்றுப்போக்கு மற்றும் செரிமான அமைப்புக்கு சேதம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு. பப்பாளி பழத்தில் காணப்படக்கூடிய அதிக நார்சத்து உணவை வேகமாக செரிக்க வைக்கிறதுக்கும் மலத்தை மென்மையாக்குறதுக்கும் உதவிகரமாக இருக்கிறதால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் எல்லாத்தையுமே, செரிமானம் சார்ந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நமக்கு பப்பாளி சரி பண்ணிடும். ஆனால் அதுக்கு நம்ம அளவுக்கு அதிகமாக நார்சத்து நிறைந்திருக்கக்கூடிய பப்பாளி தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நார்சத்து அதிகளவில் கிடைக்கும் போது மலத்தை இன்னும் மென்மையாக்கி அது இன்னும் மலமிளக்கியாக ஃபாஸ்ட்டாக செயல்படும் போது லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிடும். வயிற்றுப்போக்கு ஏற்படும். அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதனால் அளவோடு தான் பப்பாளி பழத்தை சாப்பிடணும். சர்க்கரை நோய் மருந்தோட தவறுதலாக கூட நம்ம பப்பாளி சாப்பிடக்கூடாது. நாம் சுகர் பேஷண்ட்டாக இருந்து நீரிழிவு மருந்தை சாப்பிடுபவர்களாக இருந்தோம் அப்படின்னா அதுக்கான மெடிசின்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது பப்பாளி பழத்தை சாப்பிடுவது நமக்கு நல்லது கிடையாது. இதுக்கு காரணம் பப்பாளி பழத்தில் சர்க்கரை நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கு. இதனுடைய பயன்பாடு ரத்த சர்க்கரையினுடைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயத்தை நமக்கு அதிகரிக்கும். அதனால நம்ம இந்த சுகர் ப்ராப்ளம் இருந்து அதுக்கான மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம்னா பப்பாளி பழத்தை சாப்பிடலாமா வேணாமா அப்படின்றத நம்மளுடைய பிளட் இருக்கக்கூடிய சுகரோடைய அளவை செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் மருத்துவ அறிவுரையின்படி தான் எடுத்துக்கணும். நாமளே அதை எடுத்துக்கொள்வது தீமை தான் நமக்கு விளைவிக்கும். பப்பாளியோட சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுப் பொருட்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அந்த வகையில் பால் மற்றும் பால் பொருட்களை பப்பாளியோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. பால், தயிர், வெண்ணெய், பாலாடை கட்டி போன்ற எந்த ஒரு பால் பொருட்களையுமே பப்பாளியோட நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் பால் பொருட்களை ஜீரணிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். இதனால செரிமான அமைப்பு நமக்கு பாதிக்கப்படும். அது இல்லாமல் மேலும் வாயு பிரச்சனை, செரிமானம் சார்ந்த தொடர்ந்த பல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படலாம். எனவே பால் பொருட்களையும் பப்பாளியும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. முட்டையும் பப்பாளி பழத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து கொள்ளக்கூடாது. பப்பாளி சாப்பிட்ட பிறகு முட்டை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது. இதனால பல பிரச்சனைகள் நீங்கள் சந்திப்பீங்க. அதாவது மலச்சிக்கல், வாந்தி, அஜீரணம், தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உண்டாகலாம். அதனால முட்டையையும் பப்பாளியும் ஒன்றா சேர்த்து சாப்பிடாதீங்க. சிட்ரஸ் அமிலங்கள் இருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை ஒருபோதும் பப்பாளியோட சேர்த்து கொள்ளக்கூடாது. ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம்,
இது மாதிரி சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பப்பாளி பழத்து கூட இந்த மாதிரி இப்போ இந்த பழங்கள் கூட பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்னா சிட்ரஸ் பழங்கள் மற்றும் பப்பாளியில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்குது. இது வந்து அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்கள்லையும் விட்டமின் சி இருக்கும், பப்பாளியிலும் விட்டமின் சி இருக்கும். இது ஒன்றா சேரும்போது உங்களுக்கு நெஞ்செரிச்சல் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஹை ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபுட்ஸு அதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த அதிக புரதம் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது பப்பாளி அது கூட இணைக்கக்கூடாது. ஏன்னா பப்பாளியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதாவது குறைந்த புரதம் இருக்கக்கூடிய ஒரு உணவு. மீன், இறைச்சி, டோஃபு போன்ற அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகளோட பப்பாளியை ஒருபொழுதும் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா பப்பாளியில் புரதத்தை உடைக்கக்கூடிய என்சைம்கள் வந்து நிறைந்திருக்கிறதால அது புரதம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து சாப்பிடும்போது செரிமான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். குளிர்ந்த நீர் வந்து நம்ம பப்பாளி பழம் சாப்பிட்ட உடனே குடிக்கக்கூடாது. ஒருவேளை இப்போ நம்ம பப்பாளி பழம் சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்னா நம்ம எப்போதுமே வெதுவெதுப்பான தண்ணீரை குடிக்கலாம், இல்லைன்னா நார்மல் வாட்டரை குடிக்கலாம், அரை வெப்பநிலையில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கலாம். ஆனால் நம்ம வந்து குளிர்ந்த நீர் சில் வாட்டரை குடிக்கக்கூடாது. பப்பாளி பழம் சாப்பிட்ட உடனே அதுமாதிரி நம்ம சில் வாட்டர் குடித்தோம் அப்படின்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அது நம்மளுடைய மெட்டபாலிசத்தை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும், வளர்ச்சிதை மாற்றத்தை பாதிக்கும். நிபுணர்களுடைய கூற்றுப்படி பப்பாளியை அதிக அளவில் சாப்பிடுவது தவிர்க்கணும். ஏன்னா பப்பாளியில் வந்து நார்சத்து மற்றும் பப்பைன் போன்ற நொதிகள் இருக்கிறதால அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது இதனால் வயிற்றுப்புறணியை அது எரிச்சல் அடைய செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. தளர்வான மலத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகளை நமக்கு இருக்கும். அதாவது வயிற்றுப்போக்கு தான் அந்த மாதிரி வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ வயிற்றுப்போக்கு லூஸ் மோஷன் வந்து ஏற்படும், வயிற்று புறணியில் எரிச்சல் ஏற்படும் பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடும் போது. அதனால் அளவோடு தான் பப்பாளி பழத்தை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ரத்தத்தை மெலிப்பவர்கள் வந்து பப்பாளி பழத்தை தங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில மருந்துகளோட பப்பாளியை உட்கொள்வதும் நமக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். குறிப்பாக ரத்தத்தை மெலிக்கக்கூடிய அல்லது பிளேட்லெட் எதிர்ப்பு மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் போது அதிக அளவு பப்பாளியை உட்கொள்வதற்கு முன்னாடி நம்மளுடைய மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா பப்பாளி பழத்தில் வந்து அதிக விட்டமின் கே இருக்கு. இது வந்து இந்த ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகளுக்கு இடையூறு விளைவிக்கலாம். அதே போல நம்ம குறிப்பாக வந்து அதிக கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட பப்பாளி எடுத்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளி ஒரு குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய உணவு. ஸோ அதனால் அது அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது சிலருக்கு அது அஜீரணத்தை விளைவிக்கலாம். அப்படின்றதால கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்பாளியை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது நிறைய தோல் சார்ந்த எரிச்சல் பிரச்சனை நமக்கு ஏற்படும், ஸ்கின் டிசீஸ் வந்து ஏற்படும், தோல் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி வந்து நமக்கு நிறைய ஏற்படும். அதனால் பப்பாளி பழத்தை அளவோடு தான் சாப்பிடணும். ஒவ்வாமை எதிர்வினை நமக்கு ஏற்படும், கருப்பை சுருக்கங்கள் வந்து ஏற்படலாம், கருச்சிதைவு ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து பெண்கள் பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. கரோட்டினீமியா என்று சொல்லக்கூடிய தோல் நிறமாற்றம் நோய் ஏற்படும். இந்த தோல் நிறமாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ளங்கால்கள் மற்றும் உள்ளங்கைகளில் மஞ்சள் நிறம் இருக்கும். ஸோ அந்த வெளிர் நிறம் போயிட்டு மஞ்சள் நிறம் இருக்க ஆரம்பிக்கும். அதுதான் கரோட்டினீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை வந்து பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது உங்களுக்கு ஏற்படலாம். வயிறு கோளாறு உங்களுக்கு மோசமாக இருக்கும். அதாவது நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வயிற்று கோளாறுகள் வந்து பப்பாளி பழத்தை சாப்பிடும் போது உங்களுக்கு ஏற்படும். டைரக்டாக அது செரிமான மண்டலத்தை ரொம்ப ஹெவியாக அஃபெக்ட் பண்ணும். சுவாசிக்கிறதுல சிரமம் அல்லது மூச்சு திணறல் பிரச்சனை வந்து ஏற்படலாம். ஸோ சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளுமே நீங்கள் பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது ஏற்படும். மூக்கடைப்பு போன்ற தொந்தரவுகளும் உங்களுக்கு வரலாம். அதனால் இந்த பிரச்சனைகள் பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு ஏற்படும் அப்படின்றத ரியலைஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதனால் அளவுக்கு அதிகமாக பப்பாளி பழத்தை சாப்பிடாதீங்க. அளவோடு மட்டுமே சாப்பிட்டு நன்மைகளை மட்டும் பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.